Hey guys, this is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு எஃப்ஐடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸ் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். நம்ம பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான், செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். அதுதான் அட்வான்ஸ் லெவல். அந்த லெவலை தாண்டும் போது மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவல் என்எஸ் சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேயில் அக்யூரஸியாக எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருப்போம். இது வாங்கணும் நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,245 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 26,230. அதாவது எஸ்டர்டே பிரேக் பண்ண முடியாமல் கீழே, ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு இன்சைட் மார்க்கெட் தான் சொல்லணும் இதை. ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐக்குள்ளே வந்தாலே அது இன்சைட் மார்க்கெட் தான். எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகல, ஓப்பனுக்கு கீழே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போது இன்சைட் மார்க்கெட்னால் நம்ம ரெண்டு சைடு தான் ப்ரீமியம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இதில் இந்த மணி யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இதில் பார்த்து இந்த மணி பார்த்திங்கன்னா மார்க்கெட் 26,230 இருக்கும்போது 26,200 அப்படின்ற காலும், 26,250 புட்டு அண்டு 26,300 புட்டு, இவங்க தான் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட்டை தான் போய் பார்த்தோம். ஏன் புட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு எஸ்டர்டேயை பிரேக் பண்ண முடியல, ஓப்பனுக்கு கீழே அப்படின்ட்டு இருந்தது. அதனால் நம்ம இவனை போய் பார்த்தோம். ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது ஓப்பனுக்கு கீழே அப்படின்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும். இதுதான் ரூல். அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழேனா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் 26,250 புட் ஆப்ஷன். இவன் பாருங்கள் 146 இருக்கான். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோ எல்லாம் ஒன்று தான். 167 இவனோட ஓப்பன் ப்ரைஸ். இவனோட எஸ்டர்டே லோவும் அதுதான். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டலை. மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டினா தான் இவன் எஸ்டர்டே லோவை உடைக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்டர்டேயை தாண்டாமையே இவன் எஸ்டர்டே லோவை உடைச்சிட்டான் ஓப்பனுக்கு கீழே. அதாவது பாசிட்டிவாக இருக்க வேண்டியவன் நெகட்டிவாக இருக்கான். ஆக்சுவலாக லோ உள்ளே இருக்கணும். இவன் எல்லாமே நெகட்டிவாக இருக்கான். ஓகேங்களா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு, ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட் நம்ம ரெண்டு பேரையும் தான் செக் பண்ண போகிறோம். அதாவது மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ்னால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருப்பான், அதாவது ஓப்பனுக்கு மேலே இருப்பான். மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருப்பான், பாசிட்டிவாக இருப்பான். ஓகேங்களா? இதுதான் நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஆனால் இதில் பாருங்கள், டிஃபிகல்ட்டாக முரண்பாடாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இவனை நம்ம விட்டுட்டோம், ஏன்னா இவன் பண்ண மாட்டான்றது தெரிஞ்சிச்சு. இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி புட் ஆப்ஷன் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லைனா செகண்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? இது நம்ம அட்வான்ஸ் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 2 ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆக்சுவலாக இப்போ அப்டேட் வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம பார்த்ததில் கண்டிப்பாக புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த மாதிரி செட்டப் இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் புட் ஆப்ஷன் பண்ணணுன்னா கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கணும். வீக்காக இருந்தால் தான் இவனால் பண்ண முடியும். ஆனால் இவன் வீக்காக இருந்ததுனால இவனால் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண முடியல. ஓகேங்களா? ஓகே, ஆக மொத்தத்தில் இவன் செகண்ட் ஹாஃபில் பண்ணுவான் அப்படின்ட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸில் கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இவன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும்போது இவனும் நெகட்டிவாக இருக்கிறான் அப்படின்ற காரணத்தினால, இவன் பாசிட்டிவாக இருக்கணும் ஆனால் இவன் நெகட்டிவாக இருக்கிறான்ற காரணத்தினால நம்ம போயிட்டு அங்கே இருந்த 26,200 அப்படின்ற கால் ஆப்ஷனை போய் பார்த்தோம். இதுதான் 26,200 கால் ஆப்ஷனோட சார்ட்டு.
ஆக்சுவலாக பாருங்கள், இவன் வந்து 15 மினிட்ஸில் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். இன்னொன்று எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கிறான். இவன் எஸ்டர்டேயை பிரேக் பண்ண முடியாமல் அட்வான்ஸ் லெவலில் டச் ஆகி நிற்கிறான் இவன். எக்ஸாக்ட். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் எஸ்டர்டேயே கீழே உடைச்சிருக்கு, ஓப்பனுக்கு கீழே. ஆனால் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். ஓகேங்களா? 26,200 கால் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் 163. 15 மினிட்ஸில் இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். ஓகேங்களா? ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் தான் இருக்கணும், ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது டிஃபிகல்ட்டாக முரண்பாடாக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக மார்க்கெட் நெகட்டிவ்னா இவனும் நெகட்டிவாக தான் இருக்கணும், இவன் பாசிட்டிவாக இருக்கானா, அப்போ இவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். புட் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். அவன் தான் மேலே இருக்கணும், அவன் கீழே இருக்கிறான். அப்போ அவன் சான்ஸ் கம்மி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இது எல்லாமே இதெல்லாம் ஒரு செகண்டில் பார்க்குற விஷயம். ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்க போகிறோம். பாசிட்டிவாக இருந்தால் கால் ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இல்லைனா புட் ஆப்ஷனை போய் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான விஷயம். ஒரு 15 நிமிஷம் நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஆனால் இதில் முக்கியமான விஷயம், அட்வான்ஸ் லெவலில் எவன் தாண்டறோன்னு தான் நம்ம எடுக்க முடியும். இது எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் இவன் வந்து ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் எடுக்க முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் 2வது ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்க விஷயம், புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கணும். ஓகேங்களா? அவன் லோ கீழே இருந்தால் இவன் ஐயை உடைக்கணும். ஐயை உடைச்சி மேலே வரணும். இவன் ஐயை உடைச்சாதான் அவன் லோவை உடைக்கணும். அதான் லாஜிக்கு. ஆனால் இவன் ஐயை உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், ஆனால் அவன் லோவை உடைச்சி கீழே போயிட்டான். புட் ஆப்ஷன். இன்னொரு விஷயம், ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவனையும் ஓப்பனுக்கு கீழே இருக்கும். இது 2வது பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்தே தெரியுது புட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆஃபில் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ கால் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு தான் அதிகமான சான்ஸு. இன்னொன்று, இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறான். என்ன தான் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணுவான்னு தெரிஞ்சாலும் இவன் வீக்காக இல்லாமல் அவனை பண்ண முடியாது. அப்போது எல்லாமே கால் ஆப்ஷனுக்கு தான் ஃபஸ்ட் ஆஃபில் சாதகமாக இருக்குது. இதெல்லாம் கவனிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். ஓகேங்களா? இன்னொன்று, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான். அப்போ இவன் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணி ஆகணும். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, இவன் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக டச் ஆகி நிற்கிறான் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? அப்போது இவன் 177 அட்வான்ஸ் லெவலில் தான்னா நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது இவன் தான் ஃபஸ்ட் ஆஃபில் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 180 ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கலாம். 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு 165 எக்ஸாக்ட் ஓப்பன் ப்ரைஸ் கிட்டே வரும். ஓகேங்களா? ஓப்பனை கீழே உடைச்சா அதோட என்ட்ரி இருக்காது. அதனால் நம்ம அதையே கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போது 180 நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு 15 பாயிண்ட் கிடச்சிது. 195 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போஸ் இந்த என்ட்ரி எடுக்க தெரியல அப்படின்னா புல் பேக்கில் கண்டிப்பாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 180 தான் அட்வான்ஸ் லெவல், ஆனால் 180 திரும்பிச்சு மார்க்கெட். ஓகேங்களா? இதில் எடுத்திருந்தாலும் 197 வரைக்கும் போச்சு. 197 வரைக்கும் போச்சு. 15 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் எடுக்கும்போது மார்க்கெட்டும் பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸ்பாட் மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை பிரேக் பண்ணி ஓப்பனுக்கு மேலே வந்துட்டான். அப்போது இந்த இடத்துல அப்போ ஸ்பாட் மார்க்கெட் உடைக்கலை, ஆனால் இவன் உடைச்ச ப்ரீமியம் தான் எப்போவுமே ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லும். ப்ரீமியத்தை வச்சு தான் நீங்கள் எல்லாமே டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ப்ரீமியம் எஸ்டர்டேயை உடைச்சா மார்க்கெட்டும் உடைக்கும் அப்படின்னு தான் லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இவன் உடைச்சானா மார்க்கெட் உடைச்சிடுவான்றது தெரியும். அப்போ இந்த என்ட்ரி எடுக்க முடியாதவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டும் பாசிட்டிவ், கால் ஆப்ஷனும் பாசிட்டிவ், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, இன்னொரு முக்கியமான விஷயம் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே. ஓகேங்களா? அப்போ இந்த என்ட்ரியை சாலிடாக எடுத்துருக்கலாம். 180னா 15 பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. இது ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு. இதுதான் நம்ம எடுத்தோம், இதுதான் நம்ம போட்டோம். ஓகேங்களா? ஏன் நம்ம புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரிஞ்சும் நம்ம இவனை ஏன் எடுக்கிறோம்? கேள்விகள் நிறைய வரலாம். ஆனால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கோம். நம்ம யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது கண்டிப்பாக இவன் ஃபஸ்ட் ஹாஃப்லேயோ செகண்ட் ஹாஃப்லேயோ பண்ண போகிறான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் இவனை எடுக்கணுமா இல்லை செகண்ட் ஹாஃபில் எடுக்கணுமான்றதை லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்டில் இப்போ உதாரணத்துக்கு புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் கால் ஆப்ஷன் வீக்காக இருந்தால் தான் பண்ண முடியும். கால் ஆப்ஷன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஐயை பிரேக் பண்ணி ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கும்போது அவனை தொடவே கூடாது. நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஏன் வெயிட் பண்ணணும்னா, அவன் எவ்வளோக்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே போகிறானோ லோவுக்கு வந்துடுவான், லோவை தொட்டுருவான், இல்லை லோக்குள்ளே வந்துடுவான்றது லாஜிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ஓகே. அதனால தான் நம்ம வெயிட் பண்ணி இவனை எடுத்துட்டோம். ஏன் நம்ம கிடைக்கிற 15 பாயிண்ட் வரைக்கும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா
ஒரு 12 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அதாவது நம்மளோட செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு ப்ரீமியம் வந்து இப்போ கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம், எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா எக்ஸாக்டாக 12 மணிக்கெலாம் உடச்சிட்டான். அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கக்கூடாதுன்றது தான் ரூல். ஓகேங்களா, இது நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஓகேங்களா, இது எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க, ஆனால் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். கரெக்டாக ஆக்சுவலாக இங்கேயே எடுக்கலாம், இவனை இந்த இடத்துலேயே எடுக்கலாம். ஏன்னா இங்கேயே உடச்சிட்டான், 19க்கே உடச்சிட்டான் எஸ்டர்டே மார்க்கெட்டு, அதாவது ப்ரீமியம். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல புல் பேக்கில் எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே கீழே உடைக்கும் போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை டச் பண்ணணும், இதுதான் ரூல். ஓகேங்களா, டச் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் 100%லாம் கிடையாது. ஆக மொத்தத்தில் அவன் எஸ்டர்டே, ஏன்னா இவன் ஆல்ரெடி எஸ்டர்டே லோ கீழே வந்தோன்னா அட்லீஸ்ட் எஸ்டர்டே லோ வரைக்கும் போயிடுவான். ஓகேங்களா, பாருங்கள் 140 நம்ம 135 என்ட்ரி, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 180 வரைக்கும் போயிருக்கான். ஓகே, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டு, அட்லீஸ்ட் 50 பாயிண்ட் கூட தேவையில்லை. இந்த இடத்துல நீங்கள் புல் பேக்கில் எடுத்திருந்தால் கூட 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் நம்மளுக்கு போதும். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், சின்ன ஸ்டாப் லாஸ் தான் இந்த இடத்துல. 145 15 பாயிண்ட்னா 130, க்ளீனாக அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே அழகான என்ட்ரி. அதாவது இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கிடைக்கவே கிடையாது. லெவலுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது, அழகாக சூப்பராக எடுத்துகிட்டு இதில் எடுக்கலாம். அடுத்து ஸ்டாப் லாஸ் அடிச்சா அடிக்கிட்டோம். ஓகே, அது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக எடுக்கணும், அவ்வளோதான் விஷயம். இந்த என்ட்ரி தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா இது இவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றதும் நம்மளுக்கு முன்னாடி தெரியும், ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண மாட்டான்றதும் தெரியும். ஏன்னா கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தான். அப்போ புட் ஆப்ஷன் பண்ண போகிறான் அப்படின்னா கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். கால் ஆப்ஷன் வீக் ஆகிட்டான், எஸ்டர்டே கீழே உடச்சி வீக் ஆகிட்டான். ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷன் பண்ணியே தீரணும். அப்போ இந்த என்ட்ரியை நம்ம எடுக்கலாமா வேண்டாம், இவன் பண்ண போகிறான்றதும் தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா, அப்போது இவன் எவ்வளோ கீழே வந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. இவன் ஏதாச்சும் ஒன்று அட்வான்ஸில் சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னா கால் ஆப்ஷன் வீக் ஆனவொன்னே நம்ம எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு மெயின்டைன் பண்ணின்னு டார்கெட் நம்ம இந்த லோ எஸ்டர்டே லோ வரைக்குமோ இல்லை ஓப்பன் வரைக்குமோலாம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட் அடுத்த 15 பாயிண்ட் தான். ஓகேங்களா, அதை தான் மெயின்டைன் பண்ணணும். ஐயோ, நம்மளுக்கு பாயிண்ட் 50 பாயிண்ட் எஸ்டர்டே லோ இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் எஸ்டர்டே லோ கீழே இருக்கும், அது வரைக்கும் தான் போவான். ஆனால் இவன் அது வரைக்கும் போவானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. 80% போயிடுவான், ஆனால் அந்த 20% போவாமல் திரும்பலாம். அதோ இதை மாதிரி இப்போ 191 எஸ்டர்டே லோ, இவன் எங்கே திரும்பியிருக்கான்? 182, 10 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிட்டான். இந்த மாதிரி நம்ம ஏமாறக்கூடாது. அதனால தான் நம்ம அந்த 15 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஈஸியான மார்க்கெட் தான் கைஸ். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான மார்க்கெட் கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்ட்ரி, ட்ரெண்ட் என்ட்ரி அது தெளிவாக எடுத்துகிறோம். செகண்ட் என்ட்ரி ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி, அது நம்ம அதாவது ஃபஸ்ட் என்ட்ரியும் சரி செகண்ட் என்ட்ரியும் சரி எல்லாமே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஓகேங்களா, செகண்ட் என்ட்ரி தான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் தெளிவாக, அதாவது நம்ம கொடுத்த அப்டேட் வீடியோவில் இருந்த 2 விஷயமும் இன்றைக்கி சேமாக நடந்தது. இந்த மாதிரி எப்போவுமே நடக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக 2 ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்ன விஷயம் சேமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் அவன் பர்ஃபார்ம் பண்ண தான் போகிறான். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் கால் ஆப்ஷனை எடுக்கலைன்னா கூட வெயிட் பண்ணி அவன் வீக்கான உடனே இவனை எடுக்கலாம் பொறுமையாக. அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இல்லை நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், ரிவர்ஸ் என்ட்ரி தேவையில்லை. ஏன்னா அப்டேட் வீடியோவில் சொல்லிக்கிற விஷயம் எல்லாமே வந்து ரிவர்ஸ் என்ட்ரி தான் அது. ஓகேங்களா, எதுவுமே ட்ரெண்ட் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, எப்போதுமே ட்ரெண்ட் என்ட்ரியோட ரிவர்ஸ் என்ட்ரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, பவர்ஃபுல். ஓகேங்களா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே வந்து இந்த இண்டெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டுன்றதே இருக்காது. மார்க்கெட்டில் ஒரு மாதத்தில் ஒரு மார்க்கெட் 2 மார்க்கெட் வேணால் பாசிட்டிவாக இருக்கலாம், மிச்சம் எல்லா மார்க்கெட்டும் மேலே போவான் கீழே வருவான், இல்லை இன்சைட் மார்க்கெட் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரீமியத்தை ஜீரோ பண்ணுறது தான் வேலை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃப்ரெஷ் ப்ரீமியம் எல்லாமே வந்து அதிக ரேட்டில் இருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் ஜீரோ பண்ணணும். ஃபஸ்ட்டு காலை பர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் புட்டை அப்படியே ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கால் மேலே பண்ணுவாங்கன்னா காலை கரைப்பாங்க, புட்டை மேலே ஏற்றுவானுங்க. இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, இது நம்மளுக்கு தேவையில்லை. அது ப்ரீமியம் ஏன் கரையுது, அதனுடைய கால்குலேஷன் என்ன, அது ஏன் கரையுது, ஏன்னா அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி செட்டப் இருந்தால் இவன் நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட் தருவானா, 15 பாயிண்ட் தருவானா, அவ்வளோதான் விஷயம். அதை மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணாலே போதுமானது. வேறு எதையுமே நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால் போதும். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வேறு எந்த ஆராய்ச்சியும் நீங்கள் போக தேவையில்ல. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கா, இல்லை ஐவி அதிகமாக, எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. மேக்ஸிமம் நீங்கள் எதையுமே பார்க்காம எடுக்கிறது தான் ரொம்ப சேஃபு, ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் பார்க்குறதுன்றது வேஸ்ட்டான விஷயம். மேக்ஸிமம்
மேக்ஸிமம் எது நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், ஐவி ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை ப்ரீமியம் கால்குலேஷனு ஆப்ஷன் டேபிள் எல்லாம் கரெக்டாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து எடுத்தால் கூட ஒரு மூமெண்ட் நடந்தால் இங்கே இந்த ப்ரீமியத்தில் அந்த மூமெண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரிய போகுது. அப்போது ஒரு மூமெண்ட் நடக்க போகுதுன்னா அட்வான்ஸ் தாண்டி தான் நடக்க போகுது. அப்போ நம்ம அதில் என்ட்ரி எடுத்துட்டு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? அப்போ எது நடந்தாலும் சார்ட்டில் தெரிய போகுது. அதனால் அது உள்ளே போய் நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை சொல்லியாச்சு, இந்த மாதிரி செட்டப் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம எடுக்காமே விட்டுருக்கலாம். ஆனால் 15 பாயிண்ட்னும் போது ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியாக விடுறது யாருமே விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் இது நடக்க போகுதுன்றது ஒரு 80-90% நம்மளுக்கு தெரியும், இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. புட் ஆப்ஷன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதனால் சில பேர் இதை வெயிட் பண்ணி கூட எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்படியும் எடுக்கலாம், அப்படியும் எடுக்கலாம். இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லியாச்சு, இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில் மாறி மாறின்னு. நீங்களே இதை டிசைன் பண்ணிக்கின்னு நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு பக்காவாக எப்படி வேணால் என்ட்ரி எடுக்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சேட் பண்ணி கேட்கலாம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஈஸி தான். நாளைக்கு லீவு, 2 நாள் என்ஜாய் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.